கூலியும் சம்பளங்களையும் அதிகரிக்கும் போது பண்டங்களும் பணிகளுக்கான மொத்த தேவை அப்படிங்கிறது உயர்கிறது. இது பொதுமக்களிடம் இருந்து பணத்தை அரசுக்கு மாற்றம் செய்வது எது அப்படின்னு பார்த்தோம்னா கடன் தான். பணத்தோட மதிப்பை கட்டுப்படுத்துறதுக்காக அரசு எந்த மாதிரி பாலிசிகளை பின்பற்றுது அப்படின்னு பார்க்கலாம். நிதி கொள்கையோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா முழு வேலைவாய்ப்பு, விலை நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, இதெல்லாம் எதற்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக எதற்காக பணவியல் கொள்கையை அரசு கையாளுகிறது, பணவியல் கொள்கை எதற்கெல்லாம் பயன்பட போகிறது, அதுவே நிதி கொள்கை அப்படிங்கிறது எதற்காக பயன்படுகிறது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிதி கொள்கையும் பணவியல் கொள்கையும் ரெண்டையும் பார்க்க போறோம். அதாவது நிதிக்குழு, நிதி ஆணையம்னா என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். அதனோட பணிகள், அதனோட அமைப்புகள் என்ன, அந்த டீடைல்ஸையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மிக முக்கியமானது ஒன்று ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டியோட வகைகள் என்னென்ன? ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அண்ட் யூடிஜிஎஸ்டி. ஒவ்வொரு ஜிஎஸ்டியும் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மொத்தமா ஜிஎஸ்டி அமைப்புகள் இப்ப பயன்பாட்டுல எது இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம். ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, அதனோட செயல்பாடுகள் என்ன, அதுல இருக்கக்கூடிய அமைப்பு என்ன, அதையும் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்தியன் எக்கனாமில இருக்க டாபிக் எல்லாமே பார்த்துட்டு வரோம். இதுல நிதி கொள்கையும் பணவியல் கொள்கையும் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி இந்தியன் பாலிட்டியில் இருக்கிற எல்லா டாபிக்குமே சிலபஸ் வைஸ் முடிச்சிருக்கிறோம். குரூப் 1, குரூப் 2க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பிளேலிஸ்ட்ல இருக்கு, வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? நிதி கொள்கைங்கிறது பொது செலவு, வரி விதிப்பு மற்றும் பொது கடன். பொது செலவு, வரி விதிப்பு, பொது கடன் தொடர்பான அரசாங்கத்தோட கொள்கை முடிவை குறிப்பிடுறது. அரசாங்கத்தின் கொள்கை முடிவு. நிதி கொள்கை அப்படிங்கிறது அரசாங்கத்தோட கொள்கை முடிவை குறிப்பதுதான் என்ன அப்படிங்கிறாங்க, நிதி கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது ஜேஎம் கின்ஸோட கூற்றுப்படி பார்த்தோம் அப்படின்னா பொருளாதாரத்தின் கொள்கையை அடிப்படையாக கொண்டதுதான் எது அப்படிங்கிறது இந்த நிதி கொள்கை. நிதி கொள்கையோட கருவிகள் என்னென்ன? நிதி கொள்கையோட கருவிகள் என்ன அப்படிங்கிறது அரசின் செலவு, வரி விதிப்பு, கடன் பெறுதல் ஆகியவை நிதி கருவிகள். நிதி கொள்கையோட கருவிகள் என்னன்னா 3 கருவிகள் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வரி விதிக்கிறது, அரசு வரி விதிப்பாங்க. இரண்டாவது பொது செலவு, பொது செலவு அப்படின்னு இருக்கு. அடுத்து 3வது கருவி பொது கடன். இந்த 3 கருவிகளை பயன்படுத்தி தான் அரசு தன்னோட நிதி கொள்கையை கட்டமைக்கிறாங்க. வரி விதிக்கிறது அப்படின்னா என்னன்னா மக்களிடமிருந்து வருமானத்தை அரசுக்கு மாற்றுறதுதான் என்னது, வரி விதித்தல். வருமான வரியை விதிக்கிறாங்கல்ல, அவங்க வருமானத்துல இத்தனை பெர்சன்டேஜ் அரசுக்கு கட்டாயம் கட்டணும் அப்படின்னு விதிக்கிறதா என்னன்னா வரி விதிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது வருமானம் வரி மட்டும் கிடையாது, பொருளை வாங்கும் போதும் நாம வரி செலுத்துறோம். ஒரு சில பொருளை உற்பத்தி செய்யற நிறுவனங்களும் வரி செலுத்துது. அந்த மாதிரி எல்லா நிலைகள்லயுமே வரி அப்படிங்கிறத எல்லாரும் அரசுக்கு செலுத்திட்டு தான் இருக்கோம். வரி அதிகரிப்பு செலவிடத்தக்க வருமானத்தை குறைக்கிறது அப்படிங்கிறாங்க. வரி அதிகமாச்சு அப்படின்னா செலவிடத்தக்க வருமானம் அப்படிங்கிறது இப்போ நம்ம 1 லட்ச ரூபாய் இருக்கோம் அப்படின்னா வரியா நம்ம 20,000 ரூபாய் கட்டணும் அப்படின்னா நம்ம 20,000 போச்சுன்னா மீதி 80,000 தான் இருக்கும். ஓகேங்களா? அதுல செலவிடத்தக்க வருமானம் அப்படிங்கிறது 80,000 தான். பேருக்கு சொல்லிக்கலாம் நம்ம கிட்ட 1 லட்சம் இருக்குன்னு. ஆனா அது 20,000 டாக்ஸுக்கு போயிடும். அப்ப உண்மையாலுமே நம்ம கிட்ட இருக்கிறது என்ன அப்படின்னா 80,000 தான். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, செலவிடத்தக்க வருமானம். 80,000 தான் ஒருவருடைய செலவிடத்தக்க வருமானம். வரி போக மீதி இருக்கிறது தான் செலவிடத்தக்க வருமானம் அப்படின்னு சொல்லணும். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு வரி அப்படிங்கிறது ஒரு முக்கிய கருவியா பயன்படுத்துவாங்க. எல்லா நாட்டிலயும் எல்லா அரசுகளுமே வரி மூலமா தான் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவாங்க. அடுத்து பார்த்தோம்னா பொது செலவு. பொது செலவு அப்படிங்கிறது பணியாளர்களோட கூலியும் சம்பளங்களையும் அதிகரிக்கும் போது பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான மொத்த தேவை உயர்வதை குறிக்கிறதா என்ன அப்படின்னா பொது செலவு. பணியாளர்களுக்கான கூலிகள், சம்பளங்கள் எல்லாம் அதிகரிக்கும் போது பண்டங்கள் மற்றும் பணிகளுக்கான தேவையும் உயரும். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, பொது செலவு அப்படிங்கிறாங்க. இப்ப எப்படின்னா ஆட்கள் பற்றாக்குறையா இருக்கும்போது அங்க பணியாளர்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். சம்பளம் அதிகரிக்கும் பொழுது இப்போ அதற்கான தேவை, உற்பத்தி தேவையும் அதிகரிக்கும். இப்ப நம்ம நிறைய ஆளை கொண்டு இடத்துல ஃபேக்டரியில போட்டிருக்கோம் அப்படின்னா அங்க ப்ரொடக்ஷன் அதிகரிக்கணும். சும்மா நிறைய ஆளுகளை கொண்டு மட்டும் இறக்கிட்டு ப்ரொடக்ஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அது எந்த யூஸுமே இல்லை.
அதுதான் பொது செலவு அப்படிங்கிறதும் அப்படித்தான். எல்லாமே ஒரு கூலி சம்பளம் எல்லாம் அதிகரிக்கும் போது உற்பத்தியும் வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கறது சொல்றது எதுனா பொது செலவு. பொது கடன். பொது கடன் அப்படின்னா என்னன்னா, பொதுமக்களிடம் இருந்து அரசிற்கு பணத்தை மாற்றும் ஒரு கருவிதான் என்ன அப்படின்னா பொது கடன். பொதுமக்களிடம் இருந்து அரசிற்கு பணத்தை மாற்றும் ஒரு கருவிதான் பொதுக்கடன். பொதுக்கடன் மூலமா இப்போ நம்ம ரெப்போ வட்டி விகிதத்தை பத்தி போன வீடியோல பார்த்திருப்போம். ஓகேங்களா? அதை பார்த்துக்குங்க. எப்படி வந்து வங்கிகள் மூலமா வந்து ஆர்பிஐ வந்து கடன் பெற்று பணவீக்கத்தை கட்டுப்படுத்துதோ அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா? நிதி கொள்கையோட வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிதி கொள்கையில வந்து 2 வகைகள் இருக்கு. ஒண்ணு விரிவாக்க நிதி கொள்கை, இன்னொன்னு சுருக்கப்பட்ட நிதி கொள்கை அப்படின்னு. விரிவாக்க நிதி கொள்கை, சுருக்கப்பட்ட நிதி கொள்கை. விரிவாக்க நிதி கொள்கை அப்படிங்கிறது அரசு செலவு வரிகளையும் விரிவாக்கும். அரசோட செலவு வரிகளை விரிவாக்கும். இதுவே அரசு செலவு வரிகளை வந்து குறைக்கிறதுக்கான வழியே பண்ணும் சுருக்கப்பட்ட அப்படிங்கிறது. நிதி கொள்கையோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முழுமையான வேலை வாய்ப்பை தர்றது, விலை நிலைத்தன்மையை ஏற்படுத்தணும், பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்துறது, சமமான பகிர்வு, பாலிசி பிஸ்கல் பாலிசி அப்படிங்கிறது. பிஸ்கல் பாலிசிங்கிறது அரசின் செலவு, வரி விதிப்பு, பொது கடன் மேலாண்மை. இந்த 3 உள்ளடக்கியதுதான் என்ன அப்படின்னா இந்த பிஸ்கல் பாலிசியோடது. அரசோட செலவு அப்படிங்கிறது கட்டமைப்பு மற்றும் பொது சேவைகளுக்கான அரசு செலவை வந்து குறைக்கிறதுக்கான வழியை பார்ப்பாங்க. வரி விதிப்பு அப்படிங்கிறது வருமான வரி, இந்த மாதிரி வரிகள் மூலமா அரசுக்கு வருவாய் கிடைக்கிறதுக்கான வழியை பார்ப்பாங்க. பொது கடன் மேலாண்மை அப்படின்னா மக்கள்கிட்ட இருந்து பணப்புழக்கத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக பொது கடன் மேலாண்மையை வந்து ரிசர்வ் பேங்க் வழியா தான் வந்து அமல்படுத்துவாங்க. அரசு நேரடியா வந்து செய்ய மாட்டாங்க. அரசு வந்து நேரடியா பண்ணும். இப்ப விவசாய கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க. அது வந்து நேரடியா அரசு பண்ணாது. அது எல்லாம் எப்படின்னு பார்த்தோம்னா கூட்டுறவு அந்த நபார்ட் பேங்க் மூலமா தான் எல்லாமே செயல்படுத்துவாங்க. விவசாய கடன் தள்ளுபடி எல்லாமே மத்திய அரசு வந்து நபார்ட் பேங்க் வழியா தான் வந்து செயல்படுத்துவாங்க. அது வந்து நபார்ட் பேங்க்ங்கிறது ஆர்பிஐ கீழே தான் செயல்படக்கூடியதா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இதுல வந்து நிதி கொள்கையோட 2 வரைகள் விரிவாக்க கொள்கை, சுருக்க கொள்கை அப்படின்னு இருக்குது. விரிவாக்க கொள்கை அப்படிங்கிறது வந்து பூஸ்ட் எக்கனாமிக், பொருளாதாரத்தை வந்து ஊக்குவிக்கும் விரிவாக்கம் அப்படிங்கிறது. அதுவே சுருக்கம் அப்படிங்கிறது வந்து பொருளாதாரத்தை மெதுவாக்கும், ஸ்லோ எக்கனாமி அப்படின்னு சொல்றாங்க. 2 வகையான நிதி கொள்கை இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நிதி கொள்கையில முக்கியமான 3 கருவிகள் என்னன்னு பார்த்துக்கோணும். வரி விதிப்பு, பொது செலவு, பொது கடன். இது 3 முக்கியமான கருவிகள். ஓகேங்களா? அடுத்து என்ன அப்படின்னா பணவியல் கொள்கை. அடுத்து என்னன்னா பணவியல் கொள்கை. பண அளிப்பு மற்றும் வட்டி விகிதத்தை வந்து மேலாண்மை செய்யும் நோக்கோடு உருவாக்கப்பட்ட பேரின பொருளாதார கொள்கை தான் என்னன்னா பணவியல் கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. பணவீக்கம், நுகர்ச்சி, வளர்ச்சி, நீர்த்தன்மை போன்றவற்றையெல்லாம் அடைவதற்காக பொருளாதார கொள்கை. பொருளாதார கொள்கை அப்படிங்கிறது பணவியல் கொள்கை அப்படிங்கிறது பெரிய அளவு பொருளாதாரத்தை எப்படி வளர்ச்சியை நோக்கி பண்ணலாம் அப்படின்னு. நிதி கொள்கைங்கன்னா அந்தந்த ஆண்டுல எப்படி பட்ஜெட் ஃபாலோ பண்ணி நிதி கொள்கையை கொண்டு போவோம். ஆனா இந்த பணவியல் கொள்கைனா நாட்டோட வளர்ச்சி எப்படி இருக்கணும் அப்படிங்கறத பேஸ் பண்ணி இருக்கிறதா என்னன்னா பணவியல் கொள்கை. மேனிட்டரி பாலிசி, அது பிஸ்கல் பாலிசி, இது மேனிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லலாம். 1930கள்ல வந்து அமெரிக்கா மைய வங்கி பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்தோட பணவியல் கொள்கையில் ஏற்பட்ட குளறுபடிகள் தான் அமெரிக்க ஐக்கிய நாடு அரசில் பணவியல் வரலாறு அப்படிங்கிற நூலை மிக தைரியமாக தெரிவித்திருந்தாரு மில்டன் பிரைட்மேன்ங்கிறது. மேனிட்டரி ஹிஸ்டரி ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் 1867 to 1960. அதாவது மோசமான பொருளாதார நிலையை வந்து அமெரிக்கா சந்திக்க நேரிட்டுச்சு. அதாவது மோசமான பணவியல் கொள்கையினால அத வந்து அந்த அமெரிக்கன் ரிசர்வ் வங்கி, அதாவது அமெரிக்காவோட மைய வங்கி பெடரல் ரிசர்வ் சிஸ்டத்துல வந்து மோசமான பணவியல் கொள்கையை பின்பற்றதுனால அமெரிக்கா பொருளாதாரமே சரிந்துச்சு அப்படிங்கிறத தெளிவுபடுத்துற விதமா ஒரு நூலை எழுதினாரு மில்டன் பிரைட்மேன் அப்படிங்கிறவர். அந்த நூல்ல தான் அவர் எதிர் சொல்லியிருக்காரு நிதி கொள்கையை பத்தி நிறைய கருத்துக்களை எடுத்து உரைச்சிருக்காரு. ஓகேங்களா? பண கொள்கையினோட 2 நிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பணவியல் கொள்கையோட 2 முக்கிய நிலைகள். இது வந்து முக்கியமானது. பணவியல் கொள்கையை அமல்படுத்தக்கூடியது யாருன்னு பார்த்தா ஆர்பிஐ தான் பணவியல் கொள்கையை வந்து அமல்படுத்தும். ஏன்னா நிதி கொள்கை அப்படிங்கிறது வந்து மத்திய அரசு முடிவு பண்ணுவாங்க.
ஓகேங்களா. ஆனா பணவியல் கொள்கையை வந்து ஆர்பி தான் கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா நாட்டோட பொருளாதார சீரமையாம இருக்கணும். எந்த அரசு வந்தாலும் நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னெடுப்புகள் எதெல்லாம் பண்ணணுமோ அதைத்தான் வந்து ஆர்பிஐ செய்யும். ஓகேங்களா. பணவீக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடன் வந்து பெறுவது எளிதா இருக்கும். ஏன்னா பணத்துக்கான மதிப்பு அப்படிங்கிறது வந்து குறைவா இருக்கும். அதனால வந்து பணவீக்க காலத்துல பணப்புழக்கம் அதிகமா இருக்கும். ஓகேங்களா. இதுக்கு ரிலேட்டட் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோல இருக்கு. அதை பாருங்க. அதுல பணவீக்கம், பணமாற்றம் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். அதனால பணவீக்கம் அப்படிங்கிறது வந்து நுகர்வோர் அதிகம் நுகர்வார்கள், வியாபாரம் விசாலமாகும், அதிக மக்கள் வேலை பெறுவார்கள், மக்கள் அதிகம் செலவு செய்வார்கள். அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, பணவீக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பணவீக்கம்னா கடன் பெறுவது எளிதா இருக்கும், வியாபாரம் வந்து அதிகமா இருக்கும், மக்கள் அதிகமா வேலை பெறுவாங்க, அதிகமா செலவும் செய்வாங்க. அது வந்து பணவீக்கம். அந்த இடத்துல பணத்துக்கான மதிப்பு அப்படிங்கிறது குறைவாதான் இருக்கும். அதுவே மந்த நிலை, அதாவது பணவாட்டம்னா பணத்தோட மதிப்பு மந்தமா இருக்கும், குறைவாயிட்டே இருக்கும், அதாவது அதிகமாயிருன்னு அர்த்தம். பணவாட்ட நிலையத்துல பணத்தின் மதிப்பு அதிகமா இருக்கும், பணத்துக்கான வேல்யூங்கிறது அதிகமா இருக்கும், அனைவரிடத்துமே புழக்கம் அப்படிங்கிறது இருக்காது. பணம் வந்து பெறது வந்து குறைவாத்தான் பெறுவாங்க, கடன் பெறுவதும் கடினமா இருக்கும், நுகர்வோர் வந்து குறைவாத்தான் நுகர்வாங்க. ஏன்னா அவங்க கையில பணமே இல்லை அப்படின்னா எப்படி பொருட்கள் வாங்குவாங்க. அதத்தான் என்னன்னு சொல்றாங்க, பணவாட்டம் அப்படின்னு சொல்றாங்க. வியாபார விரிவாக்கம்ங்கிறது தள்ளி போகும், வேலையின்மை அதிகரிக்கும், உற்பத்தியும் குறையும். இதெல்லாம் வந்து பணவாட்டம் அல்லது மந்த நிலையில இருக்கக்கூடிய நிலைகள். ஓகேங்களா. பணத்தோட மதிப்பு வந்து அதிகமா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அதையெல்லாம் சரி செய்யறதுக்காகத்தான் பணவியல் கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கையவே அரசு பின்பற்றாங்க. பணவியல் கொள்கையோட குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பணத்தின் நடுநிலைத்தன்மை. பணம் அப்படிங்கிறது வந்து அதனோட மதிப்பு அப்படிங்கிறது அதிகமாவும் போகக்கூடாது, குறைவும் ஆகக்கூடாது. அதிகமா போனாலும் மக்கள் இடத்துல புழக்கத்துல இருக்காது, குறைவா போச்சுன்னா மக்கள் அதிகமா பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. பரிவர்த்தனை விகிதத்தின் நிலைத்தன்மை, விலையை வந்து நிலைப்படுத்துது, முழு வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, செலுத்தல் சமநிலையில் சமநிலை பேணுதல். செலுத்தக்கூடிய சமநிலை, அதாவது பணத்தை வந்து கடன் பெற்றாங்க அப்படின்னா திருப்பி செலுத்துறதுலயும் வந்து சமநிலையை பேணுறது. இது எல்லாமே இதனோட முக்கிய நோக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பணவியல் கொள்கையோட முக்கிய நோக்கங்கள். அப்படிங்கிறது முக்கிய விகித சரி செய்தல். அதாவதுன்னா கொள்கை விகிதம், வட்டி விகிதம், கொள்கை பணவியல் எப்படி வந்து மெயின்டைன் பண்ணலாம், வட்டி விகிதத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விகிதங்கள் எல்லாம் வந்து சரி செய்யறதுதான் வந்து பணவியல் கொள்கையோட முக்கிய நோக்கம். அதுக்கப்புறம் திறந்த சந்தை செயல்பாடு, பத்திரங்கள் வாங்குறது, விற்பனை செய்யறது, பிணையங்கள், அது எல்லாமே வந்து திறந்த செயல்பாடுகளா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது. அடுத்தது இருப்பு தேவைகள், பண இருப்பு விகிதம், சிஆர்ஆர் அப்படிங்கிறது வந்து ரிசர்வ் பேங்க் வந்து நிர்ணயிக்கும், அதை வந்து முடிவு செய்வாங்க. எது முடிவு செய்யணும், ரிசர்வ் பேங்க் தான் முடிவு செய்யும். இதெல்லாம் எதற்காகனா பணத்தோட மதிப்பை கட்டுப்படுத்துறதுக்காக, சமச்சீர்ல கொண்டு போறதுக்காக ரிசர்வ் பேங்க் மேற்கொள்ளும் நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கிரெடிட் ஃப்ளோ அப்படிங்கிறது கடன் ஓட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா சரிசமமா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். இது பணவியல் கொள்கையும் பார்த்தா 2 வகை, விரிவாக்க கொள்கை, சுருக்க கொள்கை. விரிவாக்கம் வந்து பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும், சுருக்க கொள்கை வந்து பொருளாதாரத்தை குளிர்விக்கும். இது வந்து விரிவாக்க கொள்கையில வந்து பொருளாதாரத்தை வந்து ஊக்குவிக்கும், நல்லா வந்து பணப்புழக்கத்தை அதிகப்படுத்துறதுக்கு வழி பார்க்கும். அதுவே வந்து புழக்கம் அதிகமா இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி குளிர்விக்கும். இதுதான் வந்து இதுவும் 2 வகை. நிதி கொள்கை 2 வகை, பணவியல் கொள்கையும் 2 வகையில கையாளுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான டாபிக் நிதி ஆணையம். நிதி ஆணையம் இந்திய அரசியலமைப்பு பிரிவு 280 படி சட்டப்படி அமைப்பு ஆகும். நிதி ஆணையம் அப்படிங்கிறது அரசியலமைப்பு சட்டத்தின்படி சட்ட அமைப்பா வந்து செயல்படுகிறது. 1951ஆம் ஆண்டு மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கிடையே நிதி உறவை வரையறுப்பதற்காக அமைக்கப்பட்டதுதான் எது அப்படின்னா நிதி ஆணையம், நிதிக்குழு அப்படின்னு சொல்லலாம். 1951லயே அமைக்கப்பட்டது. பைனான்சியல் கமிஷன். நிதிக்குழு பற்றி மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கு இடையே சமநிலையின்மையை குறைப்பதற்கும் மாநிலங்களுக்கிடையே சமமின்மையை குறைப்பதற்காக முயற்சி மேற்கொள்ளும். முடிவெடுக்குமான கிடையாது. நிதிக்குழு அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுகளுக்கிடையே
சமநிலை இல்லாம இருக்கிறதையும், மாநிலங்களுக்கு இடையே சமம் இல்லாம தான் இருக்கும். அதை சரி செய்யறதுக்காக தான் நிதிக்குழு. ஆனா வந்து இப்ப இந்திய பட்ஜெட்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி நிதி ஒதுக்குவது கிடையாது. அதனால வந்து அதாவது பாதிக்கப்படும் மாநிலங்களுக்கு அதிகமா நிதி ஒதுக்கணும். வளர்ந்த மாநிலங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நிதியும், வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு அது மாதிரி நிதியும் கொடுக்கணும். அதுவே வந்து இப்ப ஜிஎஸ்டி வந்து அதிகமா கட்டுற மாநிலங்கள் இருக்கும். அந்த மாநிலங்களை கருத்தில் கொண்டும் அது வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டுகளை நம்ம அலோகேட் பண்ணணும். அதெல்லாம் வந்து இப்ப சரியா போயிட்டு இருக்கா அப்படின்னா சமீப காலமாக கடந்த ஒரு 6-7 வருடமாவே அது சரியா போறதில்ல. ஃபேவரபிளா அதுலயும் வந்து பாலிடிக்ஸ் நடந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு ஃபேவரபிளான ஸ்டேட்டுகளுக்கு அதிகமா நிதி ஒதுக்குறாங்க. தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டுகளுக்கு குறைவா நிதி ஒதுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா, இப்ப ரூ. 100 இருக்கு அப்படின்னா அதுல ரூ. 58 மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கு ரூ. 42 வந்து போகும். ஓகேங்களா? ஜிஎஸ்டி படி முதல்ல அப்படித்தான் இருந்திருக்கு. ரூ. 58 மத்திய அரசுங்களுக்கும் மாநிலங்களுக்கு ரூ. 42. ஆனா ஜிஎஸ்டி படி எப்படின்னா 50%, ரெண்டுமே 50%. ரூ. 50 மாநில அரசுக்கும் ரூ. 50 மத்திய அரசுக்கும் மாட்டிட்டாங்க. நிதிக்குழு அப்படிங்கிறது வந்து 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஏற்படுத்தப்பட்டு மத்திய மற்றும் மாநில அரசின் வரி பகிர்வை பரிந்துரை செய்யும் ஒரு அமைப்பு. நிதிக்குழு எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படும் அப்படின்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை அமைக்கப்படும். நிதிக்குழு வந்து தன்னோட அறிக்கையை யாரிடம் சமர்ப்பிக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டா குடியரசுத் தலைவரிடம் தான் தன்னோட அறிக்கையை சமர்ப்பிக்கும். நிதிக்குழு வந்து மாநில அரசுகளுக்கான நிதியை ஒதுக்குமா அப்படின்னா கிடையாது. ஜஸ்ட் நிதிக்குழுவோட ஆலோசனை கூட்டத்துல மாநில அரசுகளோட முதலமைச்சர்கள் மற்றும் அவரோட பிரதிநிதிகளை கலந்து கொண்டு தங்களோட கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த கருத்துக்களை ரிப்போர்ட்டை வாங்கி நிதிக்குழு குடியரசுத் தலைவரிடம் அனுப்பும். குடியரசுத் தலைவர் வந்து நிதிநிலை அறிக்கை தயாரிக்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி பரிந்துரையை வழங்குவாங்க. ஓகேங்களா? ஆனா முடிவெடுக்கிறது எல்லாமே யார் எடுப்பாங்க அப்படின்னா பிரதமர் தலைமையிலான அமைச்சரவையில நிதித்துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் நிதி அமைச்சர்கள்லாம் சேர்ந்துதான் முடிவு எடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால வந்து இதுல நிதிக்குழு அப்படிங்கிறது பேரளவுக்கான ஒரு குழு தான், முடிவெல்லாம் எடுக்காது. ஆனா அரசமைப்பு படிதான் வந்து ஒரு அரசமைப்புல 280 அப்படிங்கிறது நிதிக்குழு சார்ந்த சட்டங்களை கொண்டு இருக்கு. இதனோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தலைவர் இருக்கிறாங்க பிளஸ் 4 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. நிதிக்குழுவுல ஒரு தலைவர் பிளஸ் 4 உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. தலைவர் வந்து பொது விவகாரங்களில் அனுபவம் உள்ள ஒருவரா இருப்பாரு. உறுப்பினர்கள் வந்து பொருளாதாரம், பொது நிதி, நிர்வாகம், சட்டம் போன்ற துறைகளில் நிபுணர்கள்லாம் தான் உறுப்பினர்களா இருப்பாங்க. உறுப்பினர்களையும் வந்து யாரு நியமிக்கிறா அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. நிதிக்குழுவோட தலைவரையும் யார் நியமிப்பாருன்னா குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. இந்திய நிதி ஆணையம் தொடர்பான அரசியலமைப்பு விதிகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரத்து 280 அப்படிங்கிறது நிதி ஆணையம் ஒண்ணு இருக்கும் அப்படிங்கணும். நிதி ஆணையத்தை பத்தியும் 281 அப்படின்னா நிதி ஆணையத்தோட பரிந்துரைகள் எது அப்படிங்கிறதும் வந்து இருக்கு. அப்ப 280 281 வந்து ஆர்டிகல்ஸ் வந்து நிதி ஆணையத்தை பத்தி குறிப்பிடுகிறது. நிதி ஆணையத்தால் வழங்கப்பட்ட பரிந்துரைகள் வெறும் ஆலோசனை மட்டுமே. அரசாங்கத்தை வந்து அது கட்டுப்படுத்தாது. செயல்படுத்தலாம், செயல்படுத்தாமையும் போகலாம். அது வந்து அரசோட முடிவு. மாநிலங்களுக்கு பணம் வழங்குவது தொடர்பான அதன் பரிந்துரைகளை செயல்படுத்துவதா இல்லையா என்பது மத்திய அரசோட பொறுப்பு தான். அப்ப நிதிக்குழுனாவே பெயரளவுக்கு தான் செயல்படும். ஓகேங்களா? நிதிக்குழுவோட பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா சரத்து 280 சொல்லப்பட்டிருக்கு நிதிக்குழுவோட பணிகள் என்னென்ன அப்படின்னு. குடியரசுத் தலைவர் வந்து பின்வரும் பரிந்துரைகளை வந்து சொல்கிறார் அப்படிங்கிறாங்க. என்னென்ன அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையே நிகர வரி வருவாய்களை வந்து ஒதுக்கீடு செய்து மாநிலங்களிலும் அவற்றுக்கும் பங்கை பகிர்ந்தளிக்கிறது நிதிக்குழுவோட முக்கிய வேலை. எவ்வளவு பர்சன்டேஜ் பகிர்ந்தளிக்கலாம் அப்படிங்கறத முடிவெடுக்கிறதும் மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க மானிய அளவு பற்றியும் 275 ஆர்டிகல்ஸ் 275 1 குறிப்பிடப்பட்டிருக்கு மானியம் வழங்குறத பத்தி. அம்மானியங்களை பெறுவதற்கு மாநில அரசின் தகுதி குறித்த கொள்கைகளை உறுதி செய்வது எது அப்படின்னா நிதிக்குழு. மானியம் வழங்குவாங்க. மானியத்தோட அளவு எந்த அளவுக்கு மானியம் மத்திய அரசு மாநிலங்களுக்கு வழங்குறாங்க அப்படிங்கிறதும் அந்த மானியங்களை பெறுவதற்கான மாநிலத்தோட தகுதிகள் என்னென்ன அப்படிங்கிறத வந்து குறிப்பிடும் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா சரத்து 275 1 குறிப்பிடப்பட்டிருக்கு. அது போக நிதிக்குழு வந்து வரி பகிர்வை பத்தி பரிந்துரை வழங்கும், மானியங்களுக்கான பரிந்துரையை வழங்கும், உள்ளாட்சி நிதி ஒதுக்கீடு எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற பரிந்துரையை வழங்கும், நீதிநிலையை வலுப்படுத்துவதற்குரிய பரிந்துரைகளை எல்லாம் வந்து நிதிக்குழு அப்படிங்கிறது வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வழங்கும்.
நிதிக்குழுவோட தலைவர்கள் வந்து இது வரைக்கும் யார் யார் இருந்திருக்காங்கன்னு பாருங்க. இது ஏன் வச்சிருக்கேன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதனால பாத்துக்கலாம். நிதிக்குழுவோட முதல் தலைவர் யாருன்னா கேசி நியோகி அப்படிங்கிறவரு 1952 டு 57 வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் கே சந்தானம் 1957 டு 62, ஏ.கே. சாந்தா 1962 டு 66, பி.வி. ராஜமன்னார் 1966 டு 69, மகாவீர் தியாகி 1969 டு 74 வரைக்கும் இருந்திருக்காரு. கே பிரம்மானந்தா ரெட்டி 1974 டு 79, ஜே.எம். சாலட் அப்படிங்கிறவர் 1979 டு 84, ஒய்.பி. சவான், என்.கே.பி. சாவ்லே, கே.சி. பந்து 1995 டு 2000 வரைக்கும் இருந்திருக்காரு. ஏ.எம். குஸ்ரோங்கிறவர் 2000 டு 2005, ரங்கராஜன்ங்கிறது 2005 டு 2010 இருந்திருக்காரு. வஜய் எல் கோல்கர்ங்கிறவர் 2010 டு 15, ஒய்.வி. ரெட்டி 2015 டு 2020, ஒய்.வி. ரெட்டி 2015 டு 2020 வரைக்கும் இருந்தாரு. என்.கே. சிங் அப்படிங்கிறவர் 2020 டு 25 வரைக்கும் இருந்திருக்காரு. இப்ப 16வது நிதிக்குழு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. 2026 டு 30 வரைக்கும் 16வது நிதிக்குழு. அதனோட தலைவர் யாரு அப்படின்னா அரவிந்த் பனகாரி. அரவிந்த் பனகாரி யாருன்னு பார்த்தோம்னா நிதி ஆயோக்கோட முதல் துணை தலைவர். நிதி ஆயோக்கோட முதல் துணை தலைவரா இருந்திருக்காரு. அவருதான் இப்போது தற்போது 16வது நிதிக்குழுவோட தலைவரா செயல்பட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி. ஒரு மறைமுக வரி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்தியா முழுவதுக்கும் அமல்படுத்தப்பட்டுள்ள ஒரு வரி அமைப்பு தான் எது அப்படின்னா ஜிஎஸ்டி. ஓகேங்களா? மத்திய மற்றும் மாநில அரசுகளால் விதிக்கப்படும் பல்வேறு வரிகளெல்லாம் ஒருங்கிணைத்து ஒரே வரியாக நாடு முழுவதும் அமல்படுத்தப்பட்டுள்ள வரி தான் என்ன அப்படின்னா சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி வரி. ஒற்றை வரியாக அறிமுகப்படுத்துறது. இது என்னன்னா இது ஒரு முனை வரி தான். ஒரு தாட்டி கட்டிட்டா போதும். மத்திய அரசுக்கு தான் போய் சேரும். மாநில அரசுகளும் தனியா இந்த ஜிஎஸ்டி வரியை வசூலிக்காது. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரே வரி தான். மத்திய அரசுக்கு தான் போய் சேரும். மதிப்பு கூட்டப்பட்ட வரி அப்படிங்கிறது பலமுறை வரி. வேட் அப்படிங்கிறது மாநில அரசுக்கு தனியா மத்திய அரசுக்கு தனியா கட்ட வேண்டியதா இருக்கும். சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னா மார்ச் 29, 2017. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு மார்ச் 29, 2017. எந்த சட்டத்தின் மூலம் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா 101வது அரசியல் திருத்த சட்டத்தின் மூலம் ஜிஎஸ்டி வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டி வந்து நடைமுறைக்கு வந்த நாள் அப்படிங்கிறது ஜூலை 1, 2017 நடைமுறைக்கு வந்திருக்கு. ஜிஎஸ்டி வந்து சட்டம் வந்து மார்ச் 29 நிறைவேற்றியிருக்காங்க. ஜூலை 1, 2017 நடைமுறைக்கு வந்துருச்சு. ஜிஎஸ்டியோட விகிதங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தற்போது அமலில் இருப்பதற்கான ஜிஎஸ்டி விகிதங்கள் என்னன்னா 5, 12, 18, 28 இதுதான் இருக்கு. ஓகேங்களா? சில பொருட்களுக்கு 0% ஜிஎஸ்டியும் இருக்கு. அப்போ ஜிஎஸ்டியோட விகிதங்கள் வந்து 4 வகைகளா இருக்கு. 5, 12, 18, 28 அப்படின்னு. ஜிஎஸ்டியோட நன்மைகள் என்ன அப்படிங்கிறது அடுக்கு வரி, மாநில அரசு வரி, மத்திய அரசு வரி, அது போக கலால் வரி, டாக்ஸ் அது இதுங்கிறதெல்லாம் நீக்கிட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே வரி தான். ஒரு முறை வரியாக மாத்திட்டாங்க. அதனோட பதிவுக்கான வாசலா வந்து ஜிஎஸ்டி அப்படின்னு இருக்கு. சிறிய நிறுவனங்களுக்கான கலவை திட்டமும் இருக்கு. இணைய வழி வசதி மூலமா எளிமையாக்கப்பட்டு இருக்கு. எல்லாமே ஜிஎஸ்டி ஃபைலிங் வந்து ஆன்லைன்ல தான் பண்ற மாதிரி இருக்கு. மின்னணு வணிகம் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா ஃபைலிங் வந்து எல்லாமே ஆன்லைன்ல பே பண்ணி ஆன்லைன்லயே ஃபைல் பண்ற மாதிரி இருக்கு. ஓகேங்களா? ஜிஎஸ்டியோட வகைகள் அப்படின்னா 4 வகையான வகைகள் இருக்கு. மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஜிஎஸ்டி, ஜெனரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். மாநில சரக்கு மற்றும் சேவை வரினா ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அடுத்தது ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னா இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அடுத்தது யூனியன் பிரதேச சரக்கு மற்றும் சேவை வரி, யூனியன் டெரிட்டரி ஜிஎஸ்டி. மொத்தம் ஜிஎஸ்டியோட வகைகள் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா 4 வகைகள் இருக்கு. ஒரு மாநிலத்திற்குள்ளே நடைபெறும் விற்பனைக்கு வந்து 18% ஜிஎஸ்டி அப்படிங்கிறது விதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுல 9% அப்படின்னு 9% மத்திய அரசுக்கும் 9% மாநில அரசுக்கும் வந்து போய் சேருது. செப்டம்பர் 2025 முதல் நடைமுறைக்கு வந்துள்ள செப்டம்பர் 2025 இருந்து இது முக்கியமானது. இப்ப கரண்டா எப்படி இருக்கு ஜிஎஸ்டியோட பர்சன்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க.
2025 முதல் நடைமுறையில் உள்ள புதிய சீர்திருத்தத்தின்படி ஜிஎஸ்டியோட விகிதங்கள் வந்து எப்படி இருக்குன்னா 0% இருக்கும், இல்ல 5% இருக்கும், இல்ல 18%, இல்லைன்னா 40% அப்படின்னு சொல்லி 4 அடுக்குகளா தான் பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா? அதுல வந்து எந்த பெர்சென்ட்னா 12% அப்படிங்கறத எடுத்துட்டாங்க. 0%னா சில பொருட்களுக்கு கிடையாது. 18% வரைக்கும் மேக்சிமம் இருக்கும். 40%லாம் புகையிலையெல்லாம் இருக்குதுல்ல, பீடி கொடுக்கறது, லாட்டரி, அந்த மாதிரி எல்லாம் 40% வரி அதுகளுக்கெல்லாம் விதிக்கப்பட்டு இருக்கு. ஜிஎஸ்டியை முதலில் நடைமுறைப்படுத்திய நாடு எது அப்படின்னா பிரான்ஸ். ஜிஎஸ்டியை வந்து முதலா நடைமுறைப்படுத்திய நாடு எது அப்படின்னா பிரான்ஸ். ஜிஎஸ்டி அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் ஒரு முனை வரி, ஒரே நாடு ஒரே சந்தை அப்படிங்கிற கான்செப்ட் கீழே வந்தது. ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, யூடிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி 4 வகையான ஜிஎஸ்டிகள் இருக்கு. ஜிஎஸ்டியோட நன்மைகள்னா எளிமைப்படுத்தப்பட்ட வரி அமைப்பு, வரி அடுக்குகளை நீக்குதுங்குது, வெளிப்படைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்லி. அதனோட வரி விதிப்புகள் அப்படிங்கிறது வந்து 5, 12, 18, 28ன்னு இருந்துட்டு இருந்துச்சு. இப்ப 4 வகையில தான் இருக்குது. பெரும்பாலான பொருட்கள் வந்து விலை குறையலாம், ஒருங்கிணைந்த ரசீது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் விலை அதிகம் தான் ஆச்சு, குறையல. அடுத்தது என்னன்னா முக்கியமான டாபிக் ஜிஎஸ்டி கவுன்சிலிங். ஜிஎஸ்டி வந்து வசூலிக்கிறோம் அப்படின்னா அதை மேலாண்மை செய்யறதுக்காக ஜிஎஸ்டி கவுன்சிலிங் இருக்கு. அதனோட முக்கியமான சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். இந்தியாவிற்கு சரக்கு மற்றும் சேவை வரியை செயல்படுத்துவது தொடர்பான பிரச்சனைகள் குறித்து பரிந்துரைகளை வழங்குவதற்கான பொறுப்பான ஒரு அரசியலமைப்பு படி இயங்கக்கூடியதான் என்ன ஜிஎஸ்டி. ஏன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் சட்டத்தின் படிதான் சரக்கு மற்றும் சேவை வரியை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. சோ இது ஒரு அரசியலமைப்பு சார்ந்த ஒரு நிறுவனம் ஆகும். ஜிஎஸ்டி கவுன்சில்ங்கிறது அரசியலமைப்பு சார்ந்த நிறுவனம். இதனோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது என்னன்னா ஜிஎஸ்டிக்கு உட்பட்ட அல்லது விலக்கு அளிக்கக்கூடிய பொருட்கள் மற்றும் சேவைகள் என்ன அப்படிங்கறத முடிவு செய்யணும். எதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி விதிக்கலாம், எதுக்கெல்லாம் விதிக்க வேண்டியதில்லை அப்படிங்கறத முடிவு செய்யறது எது அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலிங். ஜிஎஸ்டியோட சட்டங்கள் என்ன அப்படிங்கறத முடிவு செய்யும். விநியோக இடம், தொடக்க வரம்புகள், ஜிஎஸ்டியோட விகிதங்கள் எதெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற முடிவெல்லாம் எடுக்கிறது எதுனாலும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான். வடகிழக்கு மாநிலங்கள், இமாச்சலம், ஜம்மு காஷ்மீர், உத்தரகாண்ட் ஆகியவற்றுக்கெல்லாம் சிறப்பு ஏற்பாடுகள். அங்கெல்லாம் வந்து விகிதச்சாரங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாம் பின்தங்கிய மாநிலங்கள், அவற்றோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது குறைவா தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து என்னன்னா ஜிஎஸ்டி கவுன்சிலோட அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலோட பிரிவு 279(1) வந்து இந்தியாவின் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கூற்று மன்றம் ஆகும். ஜிஎஸ்டி அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகளோட கூற்று மன்றம் தான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படிங்கறத சொல்லும் ஆர்டிகல்ஸ் என்ன அப்படின்னா 279(1) சொல்லப்பட்டிருக்கு. ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாருன்னா மத்திய நிதி அமைச்சர். இது முக்கியமான டாபிக், இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சிலோட தலைவர் யாரு அப்படின்னா நிதி அமைச்சர் தான் தலைவர். அது போக மத்திய நிதித்துறை இணை அமைச்சர் இருப்பாரு, அவர் மெம்பரா இருப்பாரு. அது போக யாரெல்லாம் மெம்பரா இருப்பாங்க அப்படின்னா நிதி மற்றும் வருவாய்த்துறை பொறுப்பு அமைச்சர் அவர் வந்து இருப்பாரு. ஒவ்வொரு மாநில அரசும் பரிந்துரைக்கப்பட்ட வேறு எந்த ஒரு அமைச்சர் இருக்கலாம். மாநில அரசுகளே வந்து அவங்க வந்து நிதி அமைச்சரை வந்து பரிந்துரைப்பாங்க, இல்லைன்னா யார் எக்கனாமிக்கல் எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்களோ அவங்கள பரிந்துரைப்பாங்க. கவுன்சிலோட மாநில அரசு பரிந்துரைக்கிற நபர்கள் வந்து ஜிஎஸ்டி கவுன்சிலோட உறுப்பினர்கள். ஜிஎஸ்டி கவுன்சிலோட கூட்டம் நடக்கும் போது அந்தந்த மாநிலத்தின் சார்பா அவங்க போய் கலந்துக்குவாங்க. கவுன்சில் தலைமையகம் எங்க இருக்குதுன்னா டெல்லியில இருக்கு. மன்றத்தின் அலுவல் ரீதியான செயலர் வருவாய் செயலர் ஆவாங்க. அனைத்து ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்திலும் வாக்களிக்காத அழைப்பாளர்கள் மற்றிய மறைமுக மற்றும் சுங்கவரி நிரந்தர இடத்தை பிடிக்கும். அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலர்ல வந்து அதாவது வாக்களிக்காதவர்னா இப்போ ஒரு முடிவு எடுக்கணும்னா அந்தந்த மாநிலங்கள் சார்பா வந்து ஓட்டிங் பண்ணுவாங்க. ஆனா வந்து மத்திய சுங்கவரி ஆணையத்தோட உறுப்பினர் வந்து அது ஜிஎஸ்டி கவுன்சில்ல இடம் பெறுவாங்க. அவங்க வந்து ஓட்டிங் கிடையாது, ஆனா வந்து பங்கேற்பதற்கு மீட்டிங்ல கலந்து கொள்வதற்கான உரிமை அப்படிங்கிறது வந்து மத்திய மறைமுக வரி மற்றும் சுங்கவரி வாரியத்தோட தலைமைக்கு இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது முக்கியமான டாபிக் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு. மத்திய மாநில ஜிஎஸ்டின்னு பார்த்துட்டோம், நிதி ஆணையத்தையும் பார்த்துட்டோம். அப்புறம் எங்களுக்கு மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு எப்படி இருக்கு அப்படின்னா கூட்டமைப்பு நிதி அப்படிங்கிறது
கூட்டாட்சி நிதினா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வருவாய் வளங்கள் ஒதுக்கீடு குறித்து தெளிவாக வரையறுப்பதுதான் இந்த கூட்டாட்சி நிதி அப்படிங்கிறது. அதிகாரங்கள் மற்றும் பிரிவுகள்னா 7வது அட்டவணையில் 3 பிரிவுகள் இருக்கு. மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல். மத்திய பட்டியல்ல 100 இனமும், மாநில பட்டியல்ல 61 லிஸ்ட் இருக்கு, பொதுப்பட்டியல்ல 52 லிஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? மத்திய பட்டியல் எதெல்லாம் வரும்? பாதுகாப்பு, ரயில்வே, தபாலும். பொதுப்பட்டியல பொது நலன், காவல் வரும். சாரி, மத்திய பட்டியல பாதுகாப்பு, ரயில்வே, தபால். மாநில பட்டியல பொது நலன், காவல். அதுவே பொதுப்பட்டியல்ல மின்சாரம், தொழிற்சங்கம், பொருளாதார, சமூக திட்டங்கள் எல்லாம் பொதுப்பட்டியல்ல வரும். மத்திய மாநில அரசுகளோட நிதி பகிர்வுக்கான வழிகள் என்னென்ன அப்படின்னு சொன்னா 2 வழிகளை நிதியை வந்து பகிர்ந்து கொள்ளுவாங்க. ஒண்ணு வருவாய் வருமான பகிர்வு, இன்னொன்று வரி இல்லாத வருமான பகிர்வு. வருமான பகிர்வு அப்படின்னும் வரி அல்லாத வருமான பகிர்வும் 2 வகையில பகிர்ந்து கொள்ளுவாங்க. வரி வருமான பகிர்வு அப்படின்னா மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட வரிகள், மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்ட வரிகள் அப்படின்னு சொல்லி 2 வகையா இருக்கு. அது போக மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வரிகள் அப்படின்னு இருக்கு. அது சரத்து 269ல குறிப்பிடப்பட்டிருக்கு. மத்திய அரசால் விதிக்கப்படும் ஆனால் மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துவது அந்த மாதிரி ஒரு வகை வரி இருக்கு. அது வந்து சரத்து 268ல சொல்லப்பட்டிருக்கு. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி அப்படிங்கிறது சரத்து 270 to 272. மத்திய மற்றும் மாநில அரசுகளின் நிதி உறவை பற்றிய சரத்துக்கள் என்னன்னா 269, 268, 270, 72 நிதி உறவுகளை பற்றியது. சில வரிகளை மத்திய அரசு வசூலிக்கும், சில வரிகளை மாநில அரசு வசூலிக்கும். சில வரிகளை மத்திய அரசு வந்து விதிக்கிறது வந்து மத்திய அரசு தான் விதிக்கும். ஆனா மாநில அரசுக்கு வந்து அதை பயன்படுத்துறதுக்கு உரிமை உண்டு. சில வரிகள் வந்து மத்திய அரசு விதிக்கும், அந்த வரிகளை வாங்கி மாநில அரசும் யூனியன் பிரதேசங்களும் பயன்படுத்தும். ஓகேங்களா? இந்த மாதிரி 5 வகையான வரி பகிர்வு அப்படிங்கிறது நம்ம நாட்டுல நடைமுறையில இருக்கு. இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி மற்றும் விதி மத்திய மாநில நிதி உறவை குறிப்பிடுகிறது அப்படின்னா அட்டவணை 12 ஆர்டிகல்ஸ் 268 293 முடிய மத்திய மாநில நிதி உறவை பற்றி விவரிக்கும் சரத்து என்ன அப்படின்னா 268 to 293. இது முக்கியமானது. ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்டிருக்காங்க, இனியும் கேட்பாங்க. ஓகேங்களா? நிதி ஆணையத்தோட பரிந்துரையின் பேரில் தான் மத்திய மாநில அரசுகள் நிதியை பகிர்ந்து கொள்கிறது. பரிந்துரை பெயர்ல. ஆனா வந்து நிதி ஆணையம் சொல்றது ஃபுல்லா மத்திய அரசு கேட்குமானா கண்டிப்பா கேட்காது. ஓகேங்களா? 80வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2000 படி 10வது ஆணையத்தின் மாநிலங்களின் வருவாய் பங்கை வந்து அதிகரிச்சுச்சு. 10வது நிதி ஆணையம் தான் மாநிலங்களுக்கோட வருவாயோட பகிர்வை வந்து அதிகரித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மத்திய அரசுக்கு தான் அதிகமா போற மாதிரி இருந்துச்சு. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வரி ஆர்டிகல்ஸ் 269ல சொல்லப்பட்டிருக்கிறது எது அப்படின்னா விவசாயம் நிலம் தவிர்த்து இதர சொத்துக்கள் மீதான வரி, பண்ணை வரி, ரயில் கட்டணங்கள் மற்றும் சரக்கு கட்டணங்கள், பங்கு சந்தை மற்றும் எதிர்கால சந்தை பரிவர்த்தனைகளில் முத்திரை வரிகளை தவிர பிற வரிகள், செய்தித்தாள் மீதான வரிகள், இதில் வெளியிடப்படும் விளம்பரம் உட்பட ரயில், கடல்வழி மற்றும் ஆகாய மார்க்கமாக செல்லும் பயணிகளோட சரக்கு மற்றும் பயணிகள் மீதான வரி, மாநிலங்களுக்கிடையேயான பண்டங்கள் மற்றும் விற்பனை வாங்குதல் மீதான வரி தான். இதெல்லாமே என்னன்னா மத்திய அரசு விதிக்கும், வசூலிச்சு மாநிலங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து அது சம்பந்தமான வரிகள். இரண்டாவது, மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலித்து பயன்படுத்துவாங்க. ஆர்டிகல்ஸ் 268 படி வில்லை கட்டணம், சுங்க வரி, மருத்துவ வரி, கழிவறை மீதான கட்டணங்கள் இதெல்லாம் மத்திய அரசு விதிக்குது. ஆனா அதை மாநில அரசு வசூலித்து பயன்படுத்திக்குவாங்க. யூனியன் பிரதேசங்கள்ல மட்டும் மத்திய அரசே வசூலிச்சு யூனியனுக்கு தருவாங்க. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள் அப்படிங்கிறது ஆர்டிகல்ஸ் 270 to 72. வேளாண் வருவாய் தவிர்த்து இதர வருமான வரி வருவாய் இந்திய அரசின் மத்திய பட்டியலில் உள்ள மத்திய கலால் வரி எல்லாம் வந்து மத்திய அரசு வசூலிக்கும், விதிக்கும். அதை வந்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கும்.
கூட்டரசு நிதியோட முக்கியத்துவம் என்னன்னா சுதந்திரம், சமத்துவம், ஒரே மாதிரியான தன்மை, போதுமான வளங்களை பெற்றிருக்கிறது, நிதி வசதி, ஒருங்கிணைக்கிறது, ஒன்றுபடுத்துதல், செயல்திறனை அதிகரிக்கிறது, நிர்வாக சித்தனம், பொறுப்பேற்பு. இதெல்லாம் தான் என்னன்னா கூட்டரசோட கூட்டாட்சியோட மத்திய மாநிலம் அரசுகளுக்கு சேர்ந்த கூட்டரசு நிதி அப்படிங்கிறது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கிற சமச்சீர் அற்ற தன்மையை நீக்கணும். இதெல்லாம் தான் முக்கியமானது. ஓகேங்களா? இந்த வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, அதனோட அமைப்பு என்ன, அதனோட நோக்கங்கள், பணிகள், அதனோட ஸ்லாப்பிங் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டோம். நிதி ஆணையத்தை பத்தியும் பார்த்தோம், அதனோட அமைப்புகளை பத்தியும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே வருவாய் பகிர்வையும் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.